பாமக தலைவர் அன்புமணி இரண்டாவது நாளாக நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நாமக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்ட நிர்வாகிகளோடு தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். மீண்டும் செய்தியாளர் சமய மணிவண்ணனை தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். அதற்கு முன்பாக அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். அன்புமணி இரண்டாவது நாளாக கட்சி நிர்வாகிகளோடு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ராமதாஸ், அன்புமணி இடையே கடும் மோதல், அதிகார போக்கு என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில் இரண்டாவது நாளாக தற்போது அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நாமக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்ட நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் சமய மணிவண்ணன். தற்போதைய தகவல். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இரண்டாவது நாளாக பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டமானது சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இருவருக்கு இடையிலான மோதலானது உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இருவரும் தனித்தனியாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திலும், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திலும் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரண்டாவது ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை கூட்டத்தில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இரண்டாவது நாளாக நடைபெறும் இன்றைய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், அதாவது தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 16 மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலான நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். மொத்தம் 16 மாவட்டங்களை கொண்ட இந்த 5 மாவட்டங்களில் தற்போது எம்எல்ஏ அருள் தவிர மற்ற 15 மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ள நிலையில் ஏராளமான மாவட்ட செயலாளர்கள் தற்போது அன்புமணிக்கு ஆதரவாக இருப்பதாகவே இந்த இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டத்தில் மூலம் தெரிய வருகிறது. நேற்றைய தினம் இந்த முதல் நாள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பாமகவின் தலைவர் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஒருபுறம் தான் பாமக தலைவர் என அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருந்த சூழலில் மறுபுறம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நிர்வாகிகளிலிருந்து பாமக பொறுப்பில் இருந்து அவர்கள் வைத்த பொறுப்பில் இருந்து நீக்கினார். தொடர்ந்து இந்த சென்னையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திலேயே மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்ட நிர்வாகிகளை மீண்டும் கட்சியில் அதே பொறுப்பில் நியமித்து பாமக தலைவராக தான் தொடர்கிறேன் என்ற திட்டவட்டமான ஒரு கருத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 16 மாவட்ட செயலாளர்களில் 15 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். அது மட்டுமல்லாது நேற்று, இன்று என 2 நாட்களிலும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் பாமகவில் உள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் இன்றைய தினம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வந்துள்ளனர். மீதமுள்ள பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினரான ஜி.கே. மணி அவர்களும் மற்றொரு சட்டமன்ற உறுப்பினரான அருள் அவர்களும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மொத்தம் 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் தற்போது வரை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவானது இருப்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டம் இன்று காலை தொடங்கியுள்ளது. இதன் பிறகு பிற்பகலுக்கு மேல் 6 மாவட்டங்களுடன் ஆலோசனை கூட்டமும் நடைபெற உள்ளது. சமயமணிவண்ணன், இப்போ இரண்டாவது நாளாக அன்புமணி மாவட்ட நிர்வாகிகளோடு ஒருபுறம் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில மறுபுறத்தில் ராமதாசும் கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அது குறித்து வேண்டும். அண்ணன் கட்டளைப்படி நான் பல பகுதிக்கு சென்றவன். அங்கே கட்சி மாவட்டத்தை கடந்து, ஒன்றியத்தை கடந்து கிளைகளுக்கு செல்லவே இல்லை. கிளைகள் பலமாக இல்லை. அப்ப இந்த கிளைகளை நாம் பலமாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். நமது லட்சியம் என்ன? நமது குறிக்கோள் என்ன? 2026 நம் அன்புக்குரிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஆட்சி அறையிலே உட்கார வைக்க வேண்டும் என்ற லட்சியம். அதற்காக முழு மனதார பாடுபட வேண்டும். இங்கே வந்திருக்கும் அன்புக்குரிய நிர்வாகிகளே, நீங்கள் உண்மையாக உழைத்தால், திறமையாக உழைத்தால் எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களை உங்களை எல்லாம் விடமாட்டார். நம்மளை எங்கு கொண்டு போய் வெகு தூரத்துக்கு நம்மளை உயர்த்த வேண்டுமோ அந்த அளவுக்கு உயர்த்துவார் என்பதை நீங்கள் இரண்டாவது நாளாக அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்பான செய்திகளையும் மற்ற பல செய்திகளையும் பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.